பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? மாவீரன் ப்ரோ, உங்களை வந்து ஸ்பீக்கர்ல ஓகே பண்ண முடியல, அதனால கோவஸ்ட் கொடுத்துருக்கேன். கோவஸ்ட்ல வாங்க. பிரகாஷ் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? இல்ல பிரகாஷ் ப்ரோக்கு நம்ம யார் பேசுறதுமே கேட்கல போல. பாருங்க, மாவீரன் ப்ரோக்கு ஒரு பதில் சொல்லல. நான் வெளியே போயிட்டு வந்தேன். இல்ல எனக்கு பிரகாஷ் ப்ரோ எனக்கு நீங்க எல்லாரும் பேசுறதே எனக்கு கிளியரா கேக்குது. சரி, நம்ம பேசுறோம் ஒரு நிமிஷம். பிரகாஷ் ப்ரோக்கு கேட்கல. கேக்குறாரு. யாரு பேசுறதும் கேட்கல போல. அவரு வெளியே போயிட்டாரு. பரணி ப்ரோ நீங்க அப்டேட் சொல்லுங்க, அவர் வருவாரு. இல்ல எல்லாரும் பேசுறாங்கன்னு மட்டும் மெசேஜ் பண்ணிருக்கேன். நான் அப்டேட் சொல்றேன் எப்படினாலும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு ஜாயின் பண்ணிட்டோம். இந்த எல்ஐகே வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இன்னைக்கு ஹைதராபாத்ல நடந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி எல்லாருமே பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசில் ஜோசப் நடிக்கிற அதிரடி அந்த படம் வந்து May 14th அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கார்மினி செல்வம் அந்த படத்துக்கு வந்துட்டு ப்ரொமோஷனலாக வந்துட்டு ஒரு 8 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இது எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ ஒன்று பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து நான் சும்மா ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு ராஷ்மிகா மந்தனா பர்த்டே ஸ்பெஷலாக ரணபலி படத்துலேருந்து கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சூர்யா வந்து இன்னைக்கு கொச்சி வந்திருந்தாரு. அதாவது ஜீத்து மாத்துவன் ஒய்ஃப் டைரக்ட் பண்ணுற படத்தோட பூஜை ஃபங்க்ஷன் இன்னைக்கு. ஸோ அதனால சூர்யாவும் நஸ்ரியாவும் 2 பேரும் கொச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்ல. அப்புறம் ஷேன் நிகமோட திருத்தம் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த கான்சிட்டில இருந்து மெயின் கேரக்டரோட லீட் கேரக்டரோட போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ், பென்னா, யோகி பாபு, வடிவுக்கரசி உங்க போஸ்டர்ஸ்லாம். அப்புறம் மிஸ்டர் எக்ஸ் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யுனைடெட் இந்தியா அவங்க தான் பண்றாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான், பெருசா அப்டேட் இல்ல. என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே மாவீரன், என்னாச்சு? இல்ல அப்டேட் சொல்றீங்க, அப்படியே அமைதியாயிட்டீங்க. சாப்பிட போயிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. அது என்ன 26ஆம் தேதி கருப்பு மதுரையில் நடக்குதா? என்னது ப்ரோ? சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் 26ஆம் தேதி மதுரைன்னு போட்டிருக்காங்களே. ஆடியோ லான்ச் ஈவெண்டா? அப்படிதான் போல. விருமன் மாதிரி இப்ப மதுரையில பண்றாங்களா? மாசாதான் இருக்கும். விருமன் மதுரையிலேயே பண்ணாங்க. நான் விருமன் நான்லாம் உட்காந்து பார்த்தனே, மதுரையில தான். ஓகே மாவீரன் ஏதாவது படம் பார்த்தீங்களா? இல்ல ப்ரோ, இன்னைக்கு லீவு, நான் எந்த படம் போறேன். சரி, இந்த வாலா 2 பார்க்க முடியும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா ஒரு வழியா வந்து நேற்று தான் சொன்னேன், பிவிஆர் இங்கே சேலம்ல வந்து ஒரு மலையாளம் கூட போட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி. அதிர்ஷ்டமா வந்துட்டு 6 மணி ஷோ, ஈவினிங் 6 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நான் 6:30க்கு நினைக்கிறேன். நாளைக்கு போறேன், கண்டிப்பா வந்துட்டு பார்த்துடுவேன். நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன். பைக்கர் மட்டும்தான் பெண்டிங், அது பார்க்க முடியாது போல தெலுங்கு வருஷன். பட் ஓகே, எனக்கு வாலா 2 வந்து எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இன்னைக்கு கிறிஸ்டோபர் ப்ரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு. பார்ப்போம், நான் போய் பார்த்துட்டு சொல்றேன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. கண்டிப்பா பிடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இங்க போட்டிருக்காங்க ஆக்சுவலா 200 டிக்கெட். சூப்பர் மாவீரன். சப்டைட்டில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கு தமிழ் டப்பிங்ல ஓடிடில. அதே மாதிரி தான் இருக்கும். இங்க டைமிங் ஷோ டைமிங் தான் செட் ஆகும். அதுக்கும் சரி, ப்ராஜெக்ட் ஹெயில் மேரிக்கும் சரி, ஒரே ஒரு ஷோ தான் ஒரு நாளைக்கு, ரெண்டுமே. அது எல்லாமே அப்படிதான் பண்றாங்க, ஒரே ஒரு ஷோ கொடுத்துட்றாங்க. இதுவே வந்து பாசிட்டிவ் வருதுன்னு சொல்லி முன்னாடி வீக்கெண்ட் வந்து நைட்டு 10:30 ஷோ கொடுத்துருந்தாங்க. நல்ல ரிவ்யூஸ் வருதுன்னு சொல்லி ஒரு அடிஷனல் ஷோ கொடுத்துருக்காங்க ஈவினிங். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா?
ஹைதராபாத் ஈவெண்ட் யாரெல்லாம் பார்த்தீங்க? நான் சாட் ஜிபிடி வீடியோ மட்டும்தான் பார்த்தேன். நான் இன்னும் டவுன்லோடு போட்டு வச்சிருக்கேன், நாளைக்கு மார்னிங் தான் பார்ப்பேன். ஃபுல் ஈவெண்ட்டா? ஆமாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹைதராபாத்ல ப்ரமோஷன் பண்றாங்க, இங்க பண்ணாம. அதுவே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஷாக்கிங்காக இருந்துச்சு. எல்லாரும் இங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹைதராபாத் போவாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டா அங்க பண்றாங்க. இந்த பெரிய ஸ்டார் ரைட்டர்ல பாருங்க. தெலுங்கு மார்க்கெட் அவ்வளோ இது பண்றாங்க போல. எவ்வளோ பெரிய ஸ்டார்னாலுமே ஃபர்ஸ்ட் இங்க பண்ணிட்டு தானே போவாங்க, யாரா இருந்தாலுமே மோஸ்ட்லி. டேஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சா அப்புறம் இங்கே ஃபுல்லா இறங்குவாங்க போன தெரியல. நானுமே மார்னிங் ஒரு ஸ்பேஸ்ல இதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். கொடுத்திருக்காரு. நம்ம பசங்க இப்ப விட்டுருவாங்க, 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் தோண்டி எடுத்து அடிப்பாங்க. சத்தியமா சொல்றேன், சூப்பர் இன்டர்வியூ பண்ணது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கோபி கொடுத்திருக்காரு. அவன் கோபி இன்டர்வியூ ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நல்லா பேசுது. விஷால் ப்ரோ, கதை தெரியுதுல என்ன கதைன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைக்கா நீங்க ஏதோ சொன்னீங்களா, கதை கண்டுபிடிக்க முடியாத அளவு கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்ஸ்டால. அப்படியா சொன்னேன்? இல்லையே, அப்படிதான் சொல்லலையே. 2040 லவ் எப்படி காட்டியிருப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்க, வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபுல் கதையும் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச ஐடியாவே சூப்பரா தான் இருக்கு. இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரிமைஸ் தான் அது. எனக்கு விஷுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்ப்பேன். ப்ரோ ஐடியாவா நல்ல ஐடியா தான் ப்ரோ, ஆனால் அதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும். எனக்கு வந்து காத்து வாக்கல் காத்துல ஐடியாவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு அதுல சீனா அவங்க பண்ணது சுத்தமா எனக்கு செட் ஆகும். இந்த படமும் எனக்கு பிடிக்கும் தலைவர். இல்லை அதான் ப்ரோ, கான்செப்ட் நல்ல கான்செப்ட் ப்ரோ அது. ஆனால் அது எனக்கு அந்த காமெடி அதெல்லாமே செட்டே ஆகல. எமோஷன் ஒர்க் ஆகணும், அதுதான். பூந்து விளையாடி இருப்பாரு காத்து வாக்கல். எனக்கு அந்த எமோஷன் கூட நீங்க 400 தான் பாத்தீங்கன்னா, எனக்கு எமோஷன்லாம் எனக்கு வந்து பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. அதனாலதான் நான் சொன்னேன். அவர்ல மோஸ்டா அந்த காமெடிஸ், இப்போ நீங்க 400 தான் பாத்தீங்கன்னா அந்த ஆக்டர்ஸே நமக்கு பெருசா யாருமே அதுக்கு முன்னாடி தெரியாது. அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்ட்டு ஆர்ஜே பாலாஜி தவிர்த்து. ஆனா அந்த காமெடியா நமக்கு நல்ல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது வந்து காத்து வாக்க 2 காதல், அதுல மிஷின். எனக்கு இந்த சூர்யா படம் கூட எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ப்ரோ. அந்த இந்த படம் இது இந்தி ரீமேக் எடுத்தார்ல, அதுவே கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்துச்சு. ஆமா ஆமா, அது நல்லா தான் இருந்துச்சு. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். எனக்குலாம் அந்த டைம்ல அந்த படம் ஒரு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேல சூர்யா ரொம்ப லவுடா நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படம் ஒரு மாதிரி ரொம்ப டோன் டவுன் பண்ணி ரொம்ப செட்டிலா பண்ணிருப்பாரு அந்த படத்துல. இந்த கேட்டகரி டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். கார்த்திக் சுப்பராஜ் ஆகட்டும், விக்கி ஆகட்டும், மோர் தென் லோகேஷ், நெல்சன், இவங்கெல்லாம் விட இவங்கெல்லாம் ஒரு படத்துலையும் ஒரு ஐடியாவை எடுத்துட்டு அதை சுற்றி இவங்க படம் 100க்கு 100 இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கும். அவங்கெல்லாம் டயர் 1 ஸ்டார்ஸோட சேஃப் ஜோனில் போயிடுவாங்க. அவங்க படம் 50% நல்லா இருந்தாலே ஓடிடும். இவங்க அப்படி கிடையாது. இன்னொன்னு, சீன்ஸ் எல்லாம் புதுசா இருக்குமா வீரன் விக்கிட்ட? ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்காது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாவக்கதைகள் பார்த்துருக்கீங்களா விஷால், இவரோட எபிசோட்? பாவக்கதையெல்லாம் எப்பா எப்பா, இவருக்கு வந்துட்டு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அது ஒரு வேற மீட்டர்ல இருந்துச்சுங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ செம்ம சிரிப்பா தான் இருந்துச்சு எனக்கு. செம்ம சிரிப்பு. அது அந்த இவன் ஜாஃபருக்கு வாய்ஸ் எல்லாம் ஒருத்தர் கொடுத்திருப்பாரு, கேமராமேன் தேனீஸ்வர். ஐயோ, அதுவும் பீப் இல்லாம பேசிருப்பாங்களா, பயங்கர குபீர். நாலுமே நம்மள ட்ராமால போடுற மாதிரி கதையா தான் இருக்கும். 3மே இது ஒண்ணுதான்
அப்ப கொஞ்சம் ராணுவ brief. கொலை பத்தியும் பேசியிருக்கோம், ஃபன்னா முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுல வெற்றி படம் தாங்க கொடூரமா. ஐயோ. அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் விஷால் ப்ரோ. ஏதோ நடக்க போகுது இருக்கும் அந்த ஆமா படம். ஆமா. இல்ல இவங்க சுதா படமும் சூப்பரா இருக்கும். அதுல இலவச இணைப்பு நம்பால் தான், ஜிவிஎம் தான். வணக்கம் சார் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு. ஆனா அவர் ஜோன்ல இல்லாத ஒரு படம் அது, கதையா வருது ஜிவிஎம் இல்லையா? படம். ஆனா லுக்கு சரியான லுக் ப்ரோ சூர்யாவுக்கு. ஒரு அப்டேட் வந்திருக்கு, சொல்லலாமா? சொல்லுங்க. ப்ரோ கருப்பு வந்து யூஎஸ்ஏல வந்து பிரைம் மீடியா வாங்கியிருக்காங்க. மே 13 வந்து ப்ரீமியர் இருக்கான் படத்துக்கு. இப்பதான் ட்வீட் போட்டிருக்காங்க. அது யூஎஸ்ல எப்பயுமே இப்போ அப்படிதான் bro, காலங்கத்தால கிறிஸ்டபர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருமா? அதான், ஏன்னா ரெட்ரோக்கு வந்து ப்ரீமியர் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு வந்து 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கருப்புக்கு ப்ரீமியர் போடுறாங்க. நல்லா இருந்துச்சுன்னா கருப்பு துடிப்புன்னு, நல்லா இல்லைன்னா கருப்பு வெறுப்பு அப்படின்னு ஏதாவது பேசுவாரு. என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ரெட்ரோ ஏர்லி ஷோ தானே இருந்துச்சு இல்லையா? போடல. கங்கு அந்த வந்து டைம்ல ஜிபியூ ரெட்ரோ எல்லாமே ஆல் டைம் அட் டைம் ரிலீஸ் தான், ஆல் ஏரியா. நம்ம தான் ஃபர்ஸ்ட். சரி சரி கமல் ப்ரோ, என்ன சிஎஸ்கே போட்டு துவைச்சு எடுத்துட்டாங்க? ஏங்க அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் தவிர்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். விடுங்க, அதெல்லாம் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். எனக்கு நான் ஐபிஎல் பார்க்கல, தெரியாது. ஆனா எனக்கு அந்த லுங்கி பாய்ஸ் வீடியோ நல்லா இருந்துச்சு. துரந்தர் ஸ்டைல பொண்ணு போட்டிருந்தாங்கல்ல. ஏங்க அவங்க தாங்க அல்டிமேட். ஐபிஎல் வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க ப்ரோ, மஜா பண்றானுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது கண்டென்ட் எல்லாம் போட்டுருப்பாங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறப்ப கரெக்டா போட்டுருவாங்க. ஒரு நாள் அந்த இந்த வீடியோ தான் பரணி ரொம்ப சிரிப்பு. பவளமல்லி பாட்டுக்கு ஆடி இருப்பானுங்க. கமெண்ட்ரியில எங்கால் வந்து பத்ரியை போட்டு பிரிச்சுட்டு இருக்காரு. பத்ரி ஒன்னு சொல்லியிருந்தாப்புல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இனி எந்த மேட்ச் வேணாலும் தோத்துக்கோங்க, இந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சு கொடுங்கன்னு நினைப்பாங்கன்னு சொன்னதுக்கு பாலாஜி இருந்துட்டு, இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் மைண்ட் வாய்ஸ் மாதிரி இல்லையே, உங்க மைண்ட் வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லி போட்டு விட்டாப்புல. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இல்ல என்னாச்சு, மீதியாவே இருக்கீங்க? மேட்ச் முடிஞ்சிருச்சு ப்ரோ. மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் இல்லைங்க, இங்கேதான் இருக்கேன், சொல்லிட்டு தான் இருக்கேன். சொல்லுப்பா. எங்க அப்பா கொஞ்சம் நிம்மதியா விடுங்க பாருங்க அப்படின்னு சொல்ல போகுது. அதெல்லாம் தெரியல. அவன் என்ன விட மாட்டான், அதுதான் நிம்மதி இல்லாம ஹெட்செட் கேட்டு போறான். சரி காதுல வச்சுட்டு அவன் கேட்பான், நீங்க பேசுறது கேட்கணும். நான் பேசுறதா? ஆமா, இப்ப இந்த மாதிரி கூப்பிட்டான்ல, கூப்பிட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு அவனுக்கு கேட்காது. ஏன்னா ஹெட்செட் ரெண்டுமே. சொல்லுப்பா. வீட்டுல தான்ப்பா. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். நீங்க? தயிர் சாதம், தக்காளி சாதம். என்ன சாப்பிட்டீங்க? தயிர் சாதம், தக்காளி சாதம். சாம்பார், தயிர் சாதம். என்ன கேவலமான காம்போ பரணி அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேவலமான காம்போ அது? கொஞ்சம் தக்காளி சாதம், கொஞ்சம் தயிர் சாதம். என்ன இது காம்போ? சாம்பார் ஊத்தி இல்லப்பா, தயிர் சாதம் ஹோட்டல்ல எல்லாம் செஞ்சு தயிர் சோறு அவ்வளவுதான். போதும் போதும் மிச்சம் ரைட்டு, போதும் போ. சரி போ, பாய் சொல்லிட்டு பாய் சொல்லு. பை பாய். ஆனா இன்னைக்கு மேட்ச் சூப்பரான மேட்ச். ஒரு சைடு பத்ரி அங்கிட்டு, ஒரு சைடு இங்க ட்விட்டர் டைம் லைனு, அது ஒரு சைடு டிம் டேவிட் சிங்கப்பூர் சித்தப்பா. அவன் இந்த வாட்டி அவன் தானே சம்பவம் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அப்புறம் ருத்துவோட பவுலிங் ரொட்டேஷன், ஐயோ நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளோல இருந்தான். ஓவர் 10 அவன்கிட்ட அடுத்த ஓவரை கொடுத்து கைட்ட ஃப்ளோல முடிச்சு விடாம அப்புறம் மட்டும் மொட்டாடி வாங்குற மாதிரி ஓவர்ல ரொட்டேஷன் பண்ணி ரைட்டு. பத்ரி அங்க போல முடிச்சதா இங்கேயும் எல்லாம் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. மேட்ச் ஆக மொத்தம் பண்ணா இருந்துச்சு. எனக்கா குசியா தம்பா இருந்துக்கிற மாதிரி. சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா வச்ச ஹையஸ்ட் டார்கெட் இதுதான். ஆமா, சிஎஸ்கே ஹையஸ்டா வந்து அப்பயே 19 ஓவர்லயே 30 ரன்னுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயே வந்துருக்காங்க 230ங்கிறதே வந்து ஒரு இந்த சின்னசாமி கிரவுண்டு தான் இல்லைங்களா. ஆனாலும் இப்படி ஒரு பவுலிங் யூனிட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 200 ரன்னுக்கு மேல கொடுக்கறது டேஞ்சரு. இது 230 டேஞ்சர்னா
நீங்க 250 வந்து ரைட். ஃபர்ஸ்ட் 3 பேர் கையில தான் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் 3 பேர் என்ன பண்றாங்கன்னு இருக்கு. அவசரப்பட்டு 250 அப்படி இமாலய நம்பர்னு சொல்லிட்டு குழந்துட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு பவர் பிளே மட்டும் கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருந்தாங்கன்னா மேட்ச் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா எனக்கெல்லாம் பத்தி குழம்பு பாக்குறதுக்கு தான் வெயிட்டிங். மற்றபடி இதுல எனக்கு எல்லாமே என்ன மேட்ச் இன்ட்ரெஸ்டா போன சந்தோஷம் தான். பிரகாஷ் ப்ரோ ஆடியோ லான்ச் அப்டேட் வந்துருச்சு. மதுரை தானா சொல்லிட்டீங்களா? அபிஷியல் அப்டேட் வந்துருச்சா? அபிஷியல் இல்ல, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மதுரை மதுரையில கருப்பு. விஷால் ப்ரோ குஷி, ஓவர் குஷி, ஜாலியா இருப்பாரு. நான் விருமன் பார்த்தேன், மதுரையில நேர்ல பார்த்தேன். அந்த மாதிரி செம்ம. எனக்குலாம் எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஆடி லான்ச்லாம். நான் என்ன கூட்டிங்கன்னா ஃபுல்லா உட்காந்துருப்பேன். ஓகே ஓகே ரைட் ஓகே. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வந்துருவோம், நம்மளும் வந்துருவோம், சந்திப்போம். விஷால் ப்ரோ மதுரையிலேயே பெரிய ஹால் இது, அந்த விருமன் நடந்தது இல்லாம. விருமன் நடந்தது ரொம்ப சின்ன ஹால், ரொம்ப சின்ன ஹால் அது. விஷால் மாலா இல்ல, இது ராஜாமுத்தையா மன்றம் விருமன் நடந்தது. ஏன்னா இருக்கையில எனக்கு தெரிஞ்சு நீங்க ஹால்னு சொல்றீங்களா? மாலுக்காக ஓகே ஓகே ஹால் பெரிய ஹால். இல்ல அது ராஜாமுத்தையா மன்றம் கொஞ்சம் ஓகே. அது இன்டோர் ஸ்பேஸ்னா அதுதான் நீங்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேக்சிமம் மதுரையில பண்ணா அவுட்டோர்ல தானே பண்ணுவாங்க. ரொம்ப இன்டோரா போக மாட்டாங்க. அவுட்டோர்னா தான் பெரிய இடங்கள்லாம் இருக்கு, தமுக்கம் கிரவுண்ட்லாம் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து ராஜாமுத்தையா மன்றமா தான் இருக்கணும். நீங்க போவீங்களா விஷால் ப்ரோ? ஒரே நிமிஷம் பரணி. ஓகே. சொல்லுங்க பரணி. சாரி, இல்ல நீங்க போவீங்களான்னு கேட்டேன். எதுக்கு? ஆடி லான்ச் இருந்தாவா? மதுரையில வச்சா அதான் அது வீக்கெண்டா இருக்கணும், அன்னைக்கு எனக்கு டியூட்டி இல்லாம இருக்கணும். ஏன்னா ஐபிஎல் நடக்குதுல்ல, சோ எனக்கு கஷ்டம் தான். என்னைக்கு சொல்லியிருக்காங்க இவரே நெய்யழகன்? ஏப்ரல் 26 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, எனக்கு தெரியல. அது சண்டே வருது. ஏப்ரல் 26 சண்டேனா ஏதாவது முயற்சி பண்ணுவோம், பார்ப்போம். எனக்கு தெரியல, அது இவங்க ஸ்பேஸ்ல சொன்னதை வச்சு நான் சொல்றேன். என் டேட் தெரியல, டேட் கன்ஃபார்மா தெரிஞ்சுன்னா சொல்றேன். ஆனா எல்லாமே வந்து இந்த 2 weeks பிஃபோர் தானே வைப்பாங்க. ஸோ பட் அப்படி வரீங்க, வந்துருங்க. நீங்களும் இருந்ததுன்னா வாங்க. உங்களுக்கு மதுரை கொஞ்சம் பக்கம் தான், வந்துருங்கன்ற. மதுரை பக்கமா? சும்மா இருக்கும் விஷால் ப்ரோ, 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. ஓஹோ. பட் பாப்போம், சப்போஸ் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா. தப்புதான். பரணி சேயோன் ஆடியோ லான்ச் மதுரையில தான் இருக்கும் பரணி. ஒரு நிமிஷம் விஷால் ப்ரோ, நான் இது வரைக்கும் ஒரு ஆடியோ லான்ச் கூட போனது இல்லை. நான் வந்து போனது வந்து இந்த மோகன்லால் அந்த எம்புரான் ஈவெண்ட் தான் போனேன். அது கூட ஆடியோ லான்ச் இல்ல, ட்ரெய்லர் ஈவெண்ட் நினைக்கிறேன். அதுக்கு மட்டும்தான் நான் போனேன். அதுக்கு மட்டும் போனீங்க? அப்போ என்னது? அதுல வந்துட்டு எனக்கு தெரியல, அது ஒரு பெரிய ஈவெண்ட், நிறைய பேர் புறக்கணிச்சிட வேண்டியதானே எல்லாத்தையும். இல்ல எனக்கு தெரியல, அது மட்டும் போகணும். எம்புரானுக்கு எவ்வளவு பெரிய ஈவெண்ட் வச்சிருக்காங்க, இந்த படத்துல வச்சிருக்கலாமே. அப்புறம் ப்ரோ மோகன்லால் எந்த படம் நடிக்கிறாங்க? பேட்ரியாட்டிக் தான். பேட்ரியாட்டிக் இது என்ன சொல்ல, அதுதான் ஒரு ட்ரெய்லர் வந்து ஒரு தியேட்டர்ல, ஐ மீன் 2 பேர்ல ஒருத்தவங்க ஒரு தியேட்டர்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, அவங்களே ரொம்ப இதாதான் இருக்காங்க. ஆனா நான் அன்னைக்கு சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பரணி ட்ரெய்லர். படமும் மாசா இருக்கும். தேங்க்யூ மாதிரி. எனக்கு ரொம்ப கிளாஸா, ரொம்ப அப்படியே டென்ஸா இருக்கும் போல. நிறைய கதை, நிறைய இன்ஃபர்மேஷன், ஒரு மாதிரி டென்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பார்க்கதான் ஆசை. புரியல. இல்ல மாவீரன் நேத்து ஓகேவா தான் இருக்குனாரு. அவர் எல்லைக்கே பத்தி பேசலையா? மாவீரன் ஏன் மாவீரன் இப்படி பண்றீங்க? எல்லைக்க ட்ரெய்லர் நல்லாதாங்க இருந்துச்சு. இல்ல அதுக்கு இல்ல, நம்ம ஒண்ணு பேசிட்டு இருக்கப்ப எல்லைக்கை பத்தி பேசலன்னார்ல, அதுக்கு இல்ல. நேற்று 3 பார்த்தா 3 சூப்பர். எல்லைக்கு ட்ரெய்லர், 100 சாமி டீசர் ரொம்ப சூப்பர். பேட்ரியட்டும் செமையா இருந்துச்சு.
இன்னும் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றீங்களே. டக்காயிட்டு பாக்கல, என்னன்னு தெரியல. டைரக்டா படம் தான் பாக்கணும். டக்காயிட் இந்த இது ஷேன் நிகமோட திருத்தம் அந்த ட்ரெய்லர் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் April 10th நினைக்கிறேன், பார்ப்போம் அது நல்லா இருக்குமா. அப்புறம் பரணி இந்த பள்ளி சட்டம்பி அது என்னங்க, அது நல்லா இருக்குமா அந்த படம்? என்ன இல்ல அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். நான் இன்னைக்கு ட்ரெய்லர் வந்துச்சு, ட்ரெய்லர் போய் பார்த்து பெருசா இதாகல. பட் ஆனா கடைசியில கீழே ரைட்டர் நேம் பார்த்தேன், முடிவு பண்ணிட்டேன் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சுரேஷ் பாபுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அவர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படம் எதுவுமே சரியா போகல. ஸோ அதனால எனக்கு அந்த படம் மேல பெருசா வந்து இது இல்லை. அந்த படத்துக்கு ஹைப்பும் இல்லை, அவ்வளவுதான். அது என்ன ப்ரோ, ஊருக்குள்ள ஏதோ ஒரு போலீஸ் இருக்கான். கொம்பன் படத்தை வந்து யானை இல்லாம ஒரு ஆளை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு. கொம்பனா கொம்பன்ற பாருங்க, அது என்ன படம்? கொம்பன் ஒரு கும்கி கும்கி கும்கி. அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை, அதுல வந்து யானை வரும், இதுல ஏதோ ஒரு போலீஸ்காரர் இருக்கான், அதுக்காக வெளியே இருந்து ஒரு ரவுடியை கூட்டிட்டு வராங்க. அதுல யானை, இதுல டொவினோ. Bro, நீங்க சூர்யா 47 கதையும் அதான் கமல், கவலைப்படாதீங்க. இல்ல அத தமிழ்ல பாத்தீங்களா அந்த ட்ரெய்லரை? டொவினோ தாமஸ் படம் ட்ரெய்லரை தமிழ்லதான் தமிழ்ல சண்டியர் கிண்டியர் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா, நீங்க பாருங்க தமிழ்ல. சால் ப்ரோ, உண்மையாவே அந்த படத்தோட கதை அப்படிதான் இருக்கு சால் ப்ரோ. நீங்க என்ன ட்ரெய்லர் பாருங்க. இல்ல தலைவா, டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் தான் நான் பாத்திருக்கேன், பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டு. அந்த ஒரு படம். எந்த படம் விஷால்? மலையாளி ஃப்ரம் இந்தியாவா? ஜனகணமன ஒண்ணு போதுமே பாருங்க. அதுக்கு அடுத்த படம் இல்ல, ஒரு நிமிஷம், அதுக்கு அடுத்த படம் நீங்க பாக்கலையா? நல்லா இல்ல, நாங்க அதான் பாக்கல. நல்லா இருந்தா பாப்போம். ஒரு படம் பாத்திருக்கேன் நீங்க, மத்த டைரக்டர் பிடிக்குன்றீங்க, அப்ப அந்த படத்தை பாக்கணுமா இல்லையா? ஒரு படம் பார்த்து இருந்தா எப்படி சொல்றது, ஒரு படம் வச்சு ஜட்ஜ் பண்ண கூடாதா? புரியலையே. இல்ல அப்படி சொல்லல. நீங்க விஷால் ப்ரோ, நீங்க அந்த படம் பாருங்க. அப்படியா? ஏன்னா இல்ல சொல்லுங்க. என்னன்னா, அது ஒரு பெரிய மைண்ட் ஸ்டேட்லாம் இல்லாம பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் பரணி ப்ரோ. அது நான் அந்த டைம்ல நான் வந்துட்டு ரைட் அப் கூட எழுதியிருந்தேன். எனக்கு கேஜிஎஃப்ல கிடைச்ச கூஸ் பம்ப்ஸை விட அந்த படம் கொடுத்த கூஸ் பம்ப்ஸ் வேற அப்படின்ட்டு நான் எழுதியிருந்தேன். அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ், அந்த படம் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ். எனக்கு என்னடா இப்படி டைலாக்ஸ் எல்லாம் இப்படி எழுதியிருக்கானுங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ், கோர்ட் ரூம் டிராமா இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நிறைய பேர் அந்த வருஷம் அந்த படத்தை பாராட்டி இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த படம் எனக்கு பெருசா இல்லைன்னொன்னே எனக்கு மைண்ட் ஸ்டேட்டே இல்ல. சரி என்னத்துக்கு பாத்துட்டு அப்படின்ட்டு. சரி நீங்க சொல்றீங்க, பாக்குறேன். இல்ல ஆக்சுவலி எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த படம் வந்துட்டு என்னன்னா, அந்த ஆடு ஜீவிதம்க்கு அப்புறம் வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு. அவங்க அந்த ஒரு இது செட் மீன்ஸ் அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்டோரி லைன் வந்து அதுல வர்றதுனால அந்த இடம் கொஞ்சம் இதா இருக்கும் உங்களுக்கு மேபி. பட் ஆனா வந்துட்டு இவங்க 1-2 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகலாம். அதுக்காக சும்மா பாருங்க. ஐ மீன் ரொம்ப ஃப்ரீயா இருந்து கண்டிப்பா பாருங்க. பரணி அதெல்லாம் உனக்கு பாலன் எப்போ வருது? மஜா வெயிட்டிங் அந்த படத்துக்கு. ஒரு நிமிஷம் விஷால் ப்ரோ, நீங்க மலையாளி ஃப்ரம் இந்தியா பத்தியா பேசுனீங்க? ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த படம். நான் பாக்கல, நிறைய பேர் நல்லா இல்லைன்னாங்கன்னு பாக்கல. எனக்கு ஜனகணமன தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் பாக்குறேன். இல்ல அது கிட்டத்தட்ட பஜரங்கி பாய்ஜான் கான்செப்ட் தான், நல்லா இருந்துச்சு. ஐயோ என்னையா இவ்வளவு பெரிய மேட்டர் இவ்வளவு சர்வம் அப்படியா? அது நல்லா இல்லன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. நான் அந்த படம் தியேட்டர்ல தான் பார்த்தேன். இவங்க அந்த படத்தை ரொம்ப அடிச்சாங்க. பட் அதுக்கு நடுவுல நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் போச்சு. அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வேற ஒருத்தருது, இவரு திருடி எடுத்துட்டாருன்னு அந்த மாதிரி நிறைய போச்சு. ஓகேவா? பட் இருந்தாலும் அது வந்துட்டு எனக்கு அடிக்கிற படமான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு அதுல 1-2 விஷயங்கள் கொஞ்சம் லேக்ஸ் இருந்துச்சு, இது குறைகள் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்துட்டு அது ஓகேவான படம் தான். அதுல 1-2 விஷயங்கள், 1-2 சீன்லாம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும். உங்களுக்கு விஷால் ப்ரோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றதுனாலதான் நான் அந்த படத்தை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 24 மலையாள படத்துக்கு ஒரு ஸ்ட்ரீக் இருந்துச்சுல, வந்ததெல்லாம் பிளாக் பஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அப்ப இது வந்து மே மாசம் நினைக்கிறேன். இது இப்போ வந்து இந்த ரீசெண்டா ஒரு சம்பவம் அத்தியாயம் 1ன்னு சொல்லிட்டு தேட்டுக்குள்ள ஓரளவு நல்லா போச்சு. அந்த படமும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வாலா 2, இதுக்கு நடுவுல வேற எதுவும் மலையாளத்துல ஹிட் வந்துச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு பெருசா தெரியலங்க சீரியஸா இந்த வருஷம். ஆடு ஹிட் தானே சொல்றாங்க ப்ரோ. ஆடு ஹிட்டான்னு தெரியல. அது ரொம்ப மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அவங்க 100 கோடின்னு போஸ்டர் எல்லாம் போட்டாங்க. எனக்கு தெரியல 100 கோடி வந்துச்சான்னா. ஆக்சுவலா பரணி ப்ரோ, நான் ஒரு 3 படம் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் பரணி ப்ரோ, இன்னும் பாக்கல. ஒண்ணு வந்துட்டு
அந்த சாரி தலைவா, அது பேர் தெரியல. இவரு ஜோஜு ஜார்ஜா இல்ல யாரோ இப்ப நடிச்ச ஒரு த்ரில்லர் படம் வந்துச்சே தலைவா. இவரு பழகு ஐயோ, வருஷத்து கல்லன் ஜீத்து ஜோசப் அந்த படம். படம், அந்த ஜோசப் படம், அந்த படம் பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த இவங்க ரஜிஷா ஜெயின் நடிச்ச ஒரு சைஃபை படமா, அது ரொம்ப நான் அந்த படத்தை இந்த ஸ்பேஸ்ல எத்தனை ஆமா வாட்டி சொன்னேன். ஆமா ஆமா, அது இதுல ஹாட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருச்சு போல. சோ அதையும் பார்க்கணும். ஏன்னா அந்த படத்தை 2-3 பேர் தான் ஹையா ரேட் பண்ணீங்க. நீங்க இன்னும் 2 பேரு, மத்தவங்க எல்லாம் நான் பாதிலே வந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த படம் பார்க்கணும். இல்ல விஷால் ப்ரோ, அந்த படம் வந்துட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன், எனக்கு செட் ஆகும். வந்துட்டு யூனிக்கான படம் அந்த படம். அதே மாதிரி விஷால் ப்ரோக்கு பிடிக்கும் ப்ரோ அந்த படம். கண்டிப்பா பிடிக்கும். இந்த ஸ்பேஸ்ல யாராவது பக்கத்துல இந்த நீலிரா படம் ஓடிச்சுன்னா தயவு செஞ்சு முடிஞ்சா போய் பார்த்துட்டு வாங்க. எங்க ஷோ சேக்கா விடுங்க, அது ஒரு வைத்தறிச்சலா இருக்கு. என்னாச்சு விஷால்? ஷோவே போடல ப்ரோ பக்கத்துல. ரொம்ப சென்னையிலே ரொம்ப கம்மியா போட்டு. இல்ல இல்லங்க, அப்புறம் எதுக்கு பாருங்க, அவர் கார்த்திக் சுப்புராஜும் ராணாவும் உள்ள இருக்காங்க. இவ்வளவு கம்மியான ஸ்கிரீன்ஸ். சரி, படம் வந்துட்டு போட்டாதான் தியேட்டருக்காரங்க இது பண்ணுவாங்க, அதெல்லாம் புரியுது. அதுக்குன்னு இவ்வளவு கம்மியான ஸ்கிரீன்ஸ்? இல்ல ஓரளவுக்கு மாடரேட்டாவது கொடுக்கணும் பாருங்க இந்த படத்துக்கு. இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு புரியுது. ஆக்சுவலி என்னன்னா, இவங்க வந்துட்டு ப்ரெஷ் ஷோ போட்டாங்க, எல்லா ஷோ போட்டாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சுன்னா நீங்க ரிலீஸ் பண்றப்போ வைடா ரிலீஸ் பண்ணணும், நல்ல ஆட்கள் கிட்ட கொடுத்து, ஓகேவா? இல்லைன்னா இது வந்துட்டு ஆடியன்ஸ் வருவாங்க வரமாட்டாங்கன்றதை தாண்டி அந்த வார்ம்ல சில பேர் வந்து பார்ப்பாங்க. அதுதான் வந்து ஒரு படத்துக்கு ஒரு புஷ். சோ அது வந்துட்டு அந்த ஸ்கிரீன் ஷோ இல்ல ஷோ இல்லங்க, எனக்கு அது எப்பயுமே வெறும் சென்னை தான் ஹப்ன்ற மாதிரி நீங்க ட்ரீட் பண்றது இருக்குல்ல, அது எனக்கு என்னைக்குமே பிடிக்காது ப்ரோ. சென்னையிலுமே ரொம்ப கம்மி ஷோ தான் ப்ரோ சென்னைக்கு. ஆனா ஏத்த ஷோஸே கிடையாது. இல்ல விஷால் ப்ரோ, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னையில தான் ஃபர்ஸ்ட் நீலிரா வந்து ஒரு தியேட்டர்ல போய் பார்க்க போயிருக்காரு. ஷோ கேன்சல். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிவிஆர்ல போய் பார்த்தாரு அந்த படத்தை. அதனால இப்ப வெறும் பிவிஆர்ல மட்டும் தான் ஓடுது சென்னையிலுமே. இப்ப நான் பிவிஆர் கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல நானுமே லக்கின்றதுனால நான் அந்த படம் பார்த்துட்டேன். இல்லைன்னா யாராவது இது வரைக்கும் 8 பேருக்கு ஷோ போடுவாங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அந்த தியேட்டர்ல. சாரி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, நடுவில் நான் பேசிட்டேன். இல்ல அதுதான் ப்ரோ, வேற யாருக்குன்னா கொடுத்து நல்லா பெருசா பண்ணி இந்த இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ராம் கடைசியா ஒரு படம் வந்தது, அதுக்கு ஒரு நல்ல தேட்டரிக்கல் கொடுத்துருந்தாங்க. அது இத்தனைக்கும் ஓடிடி படம், பட் ஆனா அது தேட்டரிக்கெல்லாம் கொஞ்சம் பெருசா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்க. கொஞ்சம் தெரிஞ்சுது படம் இந்த மாதிரி தேட்டர்ல ஓடுதுன்ட்டு. இது சுத்தமா தெரியல ப்ரோ. அது கரெக்ட் தான், பட் தெரியல. ஆனா நான் பார்த்த எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுதான், இஃப் அட் ஆல் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்துல ஏதாவது பிவிஆர்ல ஓடிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, ராணா வந்து எப்பவுமே வந்து அந்த படம் வாங்கிட்டாருன்னா ஷோஸ் வந்து ஒரு மாதிரி ஏடா கூடமா போடுவார் அவரு. நீங்க அந்த ஆல்வி இமேஜின் ஒரு படம் அவரு இது வாங்கியிருந்தாரு, அதெல்லாம் வந்து ஏதோ ரேண்டமான தேட்டர்லாம் ஓடிட்டு இருந்தது ப்ரோ. ஒரு வாரத்துக்கு வந்து சென்னையில ஓடும், அடுத்த வாரம் வந்து சென்னையில இருக்காது, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல பக்கத்து ஸ்டேட்லயோ ஓடும். அந்த மாதிரி ரிலீஸ் வாரத்துக்கு ஒரு ஸ்டேட்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவரு அந்த படத்தை. எனக்கு தெரியல, அந்த படம் எல்லாரும் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு தடவை ஒரு ஷோ போட்டாங்க கொச்சியில, அது நான் பார்த்துட்டு வந்தேன். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையா? ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் இல்ல, ரொம்ப ஏர்லியா ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ போட்டாங்க. ஆமா ப்ரோ, அதான் ப்ரோ. அது ஒரு ஷோ போடுறாங்களா, திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஷோவே இருக்காது, திடீர்னு ரேண்டமா ஒரு நாள் ஷோ வரும். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா சென்னையில அப்படி ஓடிட்டு இருந்தது. நான் வீக் டேஸ்ல எல்லாம் தேடினேன், அப்ப கிடைக்கல. வீக்கெண்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு ஷோ போட்டாங்க, ஒரு ஷோன்ட்டு. அந்த மாதிரி ரேண்டமா ஷோஸ் போயிட்டு இருந்தது அந்த படம் மட்டும், ஏனே தெரியல. நான் பார்த்து 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சுதான் அது வந்து தியேட்டருக்கெல்லா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. அப்பதான் நிறைய பேர் வந்துட்டு அந்த சீன்லாம் எடுத்து இது பண்ணிட்டு பேசிட்டு இதா போட்டு இருந்துச்சு, கான்ட்ரவர்சியலா போயிட்டு இருந்துச்சு. அது ஹெச்டி வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் போயிட்டு இருந்துச்சு. நீங்க பார்த்த தியேட்டருக்குள்ள பிரிண்ட்லயும் அதெல்லாம் இருந்துச்சா? ஆமா, அது படம் ஏ ரேட்டட் தானே ப்ரோ. ஏ ரேட்டட்னால இங்க வந்து விட மாட்டாங்களே. இல்ல நான் பார்த்த தியேட்டர்ல அப்படியே தான் இருந்துச்சு. இது எதுவுமே வந்துட்டு பிளாக் மார்க்கோ எதுவுமே கிடையாது, ஃபுல்லா அப்படியே தான் இருந்துச்சு.
ஓகே ஓகே. அவ்வளவுதான், இந்த வாரம் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த வாரம் என்ன படம் வருதுன்றதுதான். இந்த வாரம் பரணி, ஓடிடி இந்த எதனா வாரம் பெருசா ரிலீஸ் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கா மட்டும் ப்ரோ? யோசிக்காதீங்க. இங்க 2 விக்கெட் சூப்பரா போயிருக்கு. என்னையா இப்படி இருக்காங்க. சால் ப்ரோ, மேட்ச பாக்குறீங்கன்னா அப்படியே மேட்ச பாருங்க சால் ப்ரோ. அதெல்லாம் எதுக்கு ப்ரோ இங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கடந்து வந்து விஷால் ப்ரோ, கடி இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆஹா, இல்லங்க சொல்லுங்க விஷால், இல்ல. அப்டேட் சொல்லுங்க கேட்போம். அப்டேட் சொல்லுங்க, யாரா அண்ணா இருந்தாலும். சரி, நான் ஆய வச்சாலே கொடுமா. ஆனா அதுக்குன்னு என்னன்னா எவன் எப்படி ஆடுறாங்க. அஸ்வினோட ஒரு இன்டர்வியூ யாராவது பார்த்தேன். போனாலும் அஸ்வின் சொல்லுங்க, நான் கேட்போம். நான் ஃபுல்லா இந்த ஸ்பேஸை கட்டி ஆயுஷ் காதுல வாங்க, மாத்திரை மேட்சை தான் பாருங்க ஆயுஷ் சொல்லுங்க. மாத்திரை தான் பெருசா சம்பவம் பண்ணா பார்த்தா அவனை அவுட்டு, கைக்கோட அவுட்டு. நடப்பாங்கடா. சஞ்சய் சாம்சன் சூப்பரா பண்றான்னு சொல்லுங்க. சஞ்சு ஆஹ் சாம்சன் சூப்பரா பெசா- பண்றான், பெசா- நல்லா பண்றான். நல்லா பண்ணுவாரு அப்ப விஷால் ப்ரோ சொன்னா. நான் இன்னைக்கு வர ட்வீட் போட்டேன், இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ நான் நம்புறேன். ஆனா நான் பெருசா கிரிக்கெட் இல்ல. ஆனா ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த அஸ்வினோட இன்டர்வியூ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா. என்னால ஓரளவுக்கு இங்க தெரிஞ்சுக்க முடியுது. சோ இதுதான் ஆனா அதுல அவர் பேசுற நிறைய டேர்ம்ஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஆனா ஓரளவுக்கு, அதுவும் நேத்தி அந்த சென்னை தோத்த மேட்ச் அந்த ஒரு பேசியிருந்தாரு ஒரு இன்டர்வியூ. அவர் கூட எல்லாம் யாரோ பீடாக்குன்னு யாரோ இருக்காரு, யாரெல்லாம் யாருன்னே தெரியல நமக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் பார்த்தேன். அதுல நிறைய பேசியிருந்தாரு எதனால அப்படின்ட்டு. ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் சொல்றாரு, அது உண்மையா? ரொம்ப இளைஞர்கள் தான் இருக்காங்களா இந்த வாட்டி சென்னை டீம்ல? யாரையும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. அதாவது போன டேடி வாட்டி சார் போன வாட்டி இப்ப பேபி சார்னு சொல்றாங்க. போன வாட்டி வயசானவங்களா இருக்காங்கன்னு சொல்லி திட்டினாங்க. இந்த வருஷம் சின்ன பசங்களா இருக்காங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. என்ன பண்றது? ஏங்க இந்த ஹென்ரின்றவர் யாருங்க? பெரிய கையா? யாரு? இல்ல கமல், புரியல. கேட்கல, நீங்க யார சொன்னீங்க? ஹென்ரின்னு ஒருத்தர் பவுலர் இருக்காருல்ல சென்னை டீம்ல, ஹென்றி. நல்ல பவுலர் தான், மஞ்சள் சொக்கா போட்டா நல்ல பவுலர் இல்ல. இவராலதான் 2019 மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு இந்தியாவுக்கு. 2019 என்னதுப்பா? அந்த ரன் அவுட் அப்போ அந்த ரன் அவுட்டும் சரி, வேர்ல்டு கப். அதான் நம்ம ஸ்கோர் தெரியல அந்த வாட்டி. 2-3 2019 வேர்ல்டு கப்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச் செமிஃபைனல்ல. இவர் தான் வந்து மொத்த டாப் ஆர்டரையும் தூக்கி விட்டு போயிருவாரு. கோலி, ரோஹித், கேஎல் ராகுலா, தினேஷ் கார்த்தியோ, யாரும் தெரியல. சோ அவர் ஊருக்கு ஆடுறப்ப நல்லா ஆடுவாரு, இந்தியா தான் சோப்புவாரு. இங்க அங்க வேற பிச் இருக்கும், இங்க வேற பிச் இருக்கும் விஷால் ப்ரோ. பிச் எல்லாம் மாறும். இந்தியாவுக்கு ஐபிஎல் வந்துட்டா ஹை ஸ்கோரிங் தான். இங்கெல்லாம் பவுலர் சில மேட்ச் வேணா அது நடக்கும். 140, 160 அப்படி. மித்த இதுல சின்ன சாமியிலலாம் இப்படிதான் விஷால் ப்ரோ, இப்படிதான் இருக்கும் பெங்களூர்லாம். இதெல்லாம் மினிமம். போன வாட்டி எஸ்ஆர்எச் ஒரு வாட்டி 270 அடிச்சானுங்க விஷால் ப்ரோ, இதே கிரவுண்ட்ல. அதை வந்து இன்னைக்கு ஆர்சிபி வந்து தோத்துட்டாங்களே. 262 வரைக்கும் அடிச்சாங்க. 262 வரைக்கும் அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ணி சரி அவ்வளவு அதெல்லாம் பக்கத்துல விடுங்க. போய் வந்துருக்காங்க. சும்மா வைல்டு கெஸ்ஸா யாரு தான் ஜெயிப்பா இந்த சீசன்? எதிர்பார்ப்பு ஆர்சிபி தானா திருப்பி? தெரியல, மும்பையும் ஸ்ட்ராங்கான டீம் தான். மும்பை. ப்ரோ இவங்க சூப்பரா ஆடினாங்களேங்க, ஸ்டைலா ஆட்டு போனாங்களே. பஞ்சாப் ஆடினதும் எனக்கு நான் பிடிச்சிருந்துச்சு. மூணு டீமும் நல்ல ஸ்ட்ராங்கான டீம். 3 பேத்துக்குள்ள மும்முனை போட்டி இருக்கும். எல்லாத்துலயும் மும்முனையா? ஆர்சிபி ஒரே ஒரு வின் தான் இருக்கு. இதை பார்த்து பவுலிங் நல்லா போறான்னு நினைச்சுக்காதீங்க, எங்க டீம் வீக்கான டீம். ஹேசல்வுட் வரணும் உங்களுக்கு நீங்க வந்துட்டு சென்னை சப்போர்ட்டரா நீங்க? ஓகே ஓகே. ஆமா சென்னையில நாங்க ஒரு டப்பி டீம் ஆயிட்டோம். எங்களை வச்சு அவங்க பவுலிங் நல்லா போடுறாங்கல்ல, ஹேசல்வுட் வரணும் அவங்களுக்கு. யாரோ நேத்து இந்த இவர் சொன்னார், இவரு வர வாய்ப்பு இருக்குன்னு, டுவால்ட் பிரேவிஸா? அவர்லாம் இல்ல போல. வரணும், அடுத்த மேட்ச் வந்துருவாரு. இன்ஜரி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நேற்று உங்களை கூப்பிட்டே இருந்தேன். சொல்லுங்க அருண் சேட்டா. எவட வாரா 2 மூவி பார்த்தேன். குரு இல்ல நல்லா இருக்கு, நல்லா இல்ல அது மட்டும் சொல்லுங்க, நாளைக்கு நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் டீட்டெயிலா பேசலாம். நல்லா இருக்கு. லீட் ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா நடிச்சிருக்கேன். சூப்பர் ப்ரோ. பிஜு குட். பட் அருண் ப்ரோ, வாழா 1 நான் ரொம்ப முன்னாடி பார்த்தது. ஐ ஃபர்காட் த என்டையர் மூவி. சோ கேன் ஐ வாட்ச் த ஃபிலிம் வித்தவுட் சீயிங் வாழா 1?
எஸ். No, no, Vada to complete different movie. ஓகே, தேங்க்யூ பர்னி, தேங்க்யூ அருண் ப்ரோ. Climax மட்டும்தான் இல்ல 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 வேணாம் 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 கொஞ்சம் வேணாம் விட்டுருது ப்ளீஸ். நாளை பார்க்க போறேன் ஸ்மார்ட் பர்னி. நாளைக்கு 6:30 ஷோ. அங்க குட் ஃப்ரைடேக்கெல்லாம் தியேட்டர் ஓப்பன் ஆகும். குட் ஃப்ரைடே முடிஞ்சிருச்சுல்ல. இங்கெல்லாம் குட் ஃப்ரைடே ஒன்றும் கிடையாது. என்ன சொல்ல, ரம்ஜான் ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல குட் ஃப்ரைடேக்கு தியேட்டர்ல ஓப்பன் ஆகும். ஆனா நான் ஒரு மலையாள படத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்தேன். என்ன ஐயப்பனும் கோஷியும் அளவுக்கு இருக்கு அந்த படம். பேசவே இல்லை அவனுமே. ஒரு தெக்கான் தள்ளு கேஸா, கரெக்டா சொல்றேன்னா படம் பேரு? தள்ளு கேஸ். அவர் பேர் என்ன? அவர் பேர் வேற அடிக்கடி மறந்து போயிடுது. அவர் பேர் என்னங்க? பிஜு மேனன். ஓ சூப்பரா இருந்தான் ப்ரோ அந்த ஆளு இந்த படத்துல. செம்ம மாசா இருந்தான் ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ அந்த படம். பொன்மான் ஸ்கிரிப்ட் ரைட்டட் மூவி இது. ஓகே, அப்புறம் அன்னைக்கு ஏதோ வைல்ட் ரூமர் போயிட்டு இருக்கு, பேசில் ஜோசப் நெக்ஸ்ட் டைரக்ஷன் வித் அல்லு அர்ஜுன். அது உண்மையா? நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கோம். நடந்தா என்னங்க எங்க புஷ்பா கொடுத்ததும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட போக மாட்டாரு அல்லு. விஷால் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹிந்தில ஒரு பெரிய ஆக்டர் பண்ற மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க, ரன்வீர் சிங் சொல்லுங்க. சக்திமான் இல்ல, அல்லு அர்ஜுன் கூட சக்திமான் ப்ராஜெக்ட் தான் சொல்றாங்க. தெரியல அது முகேஷ் ரைட்டு கொடுக்குமா தெரியலையே, பட் பாப்போம். சக்திமான் ப்ராஜெக்ட் அல்லு அர்ஜுன் பண்ணது தெரியல ப்ரோ, தெரியல. ஆனா இது பேசில் ஜோசப் அல்லு அர்ஜுன் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு ஹெவியா ரூமர் போச்சு ரீசெண்டா. பண்ணலாம், சூப்பர் டைரக்டர் தானே பண்றாரு. திருவிக்ரம் பண்றோம். எல்லாம் 2028 கதை பேசிட்டு இருக்கு. என்டிஆர் இருக்காரு. இவர் கூட ஒரு படம் இருக்கு மங்கா கூட, அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்ப கிடையாதான் கமல் இப்போதைக்கு. ஏங்க மங்கா கூட படம் பண்றாருங்க. இந்த படம் முடிச்சுட்டு ஏங்க அவர் லோகேஷ்ட போறாரியா? வங்காலாம் இப்போதைக்கு இல்லையா? இவர் முடிச்சுட்டு இதை முடிக்கணும்ல. அல்லூர் அட்லி படம் முடியவே 250 நாள் ஆகும். என்டிஆர் பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் நடக்குதா? ஹால்ட்ல இருக்கு ப்ரோ. அந்த படம் டிராப்டுன்னு ஏதாவது சொல்றாதீங்க. உண்மையா கஷ்டம், ரொம்ப நாளா ஆச்சுங்க. விஷால் ப்ரோ சூப்பர் ப்ரோ, நீங்க மாசு ப்ரோ. ஏன் டிராப் தானா அது? அவுட். ஓ சரி, சீக்கிரம் மேட்ச் முடிங்க, வீட்டுக்காவது கிளம்புவோம். விஷால் ப்ரோ அண்ணா நான் தெரியாம மார்வெலஸ் எக்ஸலென்ட். ஏன்னா இன்னைக்கு நீங்க சப்ஜெக்ட் ஆப்போசிட்டா பெட்டு கட்டிருந்தீங்களா? இருக்கேன், ஆனா நம்பால அதுக்கு மேல என்ன கட்டினீங்க? ரஜித் பாட்டித்தரை விட கம்மியா அடிப்பார் அந்த மாதிரி கட்டினீங்களா? இல்ல அந்த காமெடி பெருங்காமெடி. இன்னைக்கு வந்து அதை கேட்கவே முடியாத அளவுக்கு போறது காமெடி. இன்னைக்கு வந்து இசான் கிசான் மேல கட்டியிருந்தேன். அவன் தான் டோட்டல் முன்னாடியே போயிட்டானே. இப்ப இசான் கிசான் இப்ப இவரு ஐயோ இசான் கிசான் எத்தனை ரன் அடிக்கான்? 0 டக் அவுட் தானே? 0-1 யாரு ஒன்னா? இசான் கிசான் போன மேட்சுக்கு 1 அடிச்சானா, இந்த மேட்சுக்கு இந்த அதாவது இன்னைக்கு நான் டபுள் ஹெட்டரா இருந்தா 4 பேர்த்துல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும். அதாவது நார்மலா 2 பேர்த்துல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்ல, இப்ப 4 பேர்ல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும். அந்த 4 பேர்ல ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணாதான் நார்மலா ஒவ்வொரு பாயிண்ட். இன்னைக்கு வந்து 3 பாயிண்ட், டபுள் பாயிண்ட் மேல 3 பாயிண்ட். இன்னைக்கு ஒருத்தர் செலக்ஷன் பண்ணி அந்த ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா 3 பாயிண்ட் அந்த கேட்டகரி. ஓ ஓகே சூப்பர். ஆனா பிரகாஷ் அண்ணா, இந்த நீலிரா படத்தை தவிர எல்லா படமும் பார்த்துட்டோம். சர்ப்ரைசிங்லி எனக்கு இந்த பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் கார்மேனி செல்வம்ல. நான் இன்னுமே எதிர்பார்க்கல. படம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருச்சு. அது டைரக்டர் யாரோ 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்றாங்க. ஏதோ ஒரு படம் பண்ணிருக்காரு, நாங்க என்னன்னு தெரியல நமக்கு. நல்லா இருந்துச்சு அந்த படம். உங்க எல்லாருக்கும் உங்க யாருக்காவது ஒர்க் ஆச்சு? சாரி உங்களுக்கு பிடிக்கலையா? சமுத்திரக்கனி தான் அட்வைஸ் பண்ணாரு. இந்த படத்துல சமுத்திரக்கனிக்கே அட்வைஸ் பண்ணாரு. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரோல் இல்லைங்க, அதாங்க பிடிச்சிருச்சு. இல்ல எல்லா படத்தையும் சமுத்திரக்கனி அட்வைஸ் பண்ணுவாரு, இந்த படத்தை சமுத்திரக்கனிக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. அது வித்தியாசமா இருந்துச்சு. படத்தை நான் நல்லா பாராட்டி தானே சொன்னேன். ஏங்க நேற்று அவ்வளவு பெருசா பேசுறேன் எங்க படத்தை. எனக்கு கார்த்திக் குமாரும் படவாக்கும் ஒரு சீன்ல வந்து கார்ல இன்சூரன்ஸை பத்தி பேசுவாங்க. படத்துல காமெடியே இல்ல. அது ஒரு படம், அந்த ஒரு சீன் மட்டும் செம்ம காமெடியா இருக்கும்.
காமெடின்னு சொல்ல முடியாது, அது ஒரு நல்ல ஒரு ரைட் அப் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல ரைட்டிங் வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு ஒர்க் ஆச்சு, அதான் இந்த ஃபுல்லா டீடைலா சொன்னேன் இந்த படம். ஓகே நான் நேற்று ரெக்கார்டிங் கேட்கறேன். இல்ல விஷால் ப்ரோ அது பார்த்து எல்லாருமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்லயே இருக்கும், ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷத்துல கேளுங்க, எல்லாத்தையும் பேசியிருப்பேன். 5 படத்தோட ரிவ்யூ, 4 படத்தோட ரிவ்யூ, 4 படத்தோட ட்ரெய்லர்னு கண்டினியூஸா பேசியிருப்பேன் போனதுல நேற்று இதுல. ஓகே ஓகே. எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ரியலா இருந்துச்சு, என்ன ரொம்ப கனெக்டா இருந்தது நிறைய இடத்துல. இல்ல எனக்கு என்னன்னா அது சொன்ன, இப்ப இன்னைக்கு ஸ்பாயிலர் பேசலாம்ல, அதுக்கு தாராளமா பேசலாம்ல, யாரும் ஓட்டி வந்த அப்புறம் தான் பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓரிரு வார்த்தைகள் பேசலாமா அதுல? ஏன்னா சரி விடுங்க, ஸ்பாயிலர் பேர் இல்லாம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் பணம் கொடுப்போம், அப்படி அந்த பணத்தை வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வேணாம்னு சொல்றப்ப சரி ரைட்டா, சமுத்திரக்கணி சச்சிக்குமார்ல ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க, வேணாம்னு சொல்லி தான் பழக்கம், கொடுத்துதான் பழக்கங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஆனா செகண்ட் டைம் அவருக்கு மச் நீடட் டைம், அந்த டைம்லயும் அவர் எதுக்கு வேணாம்னு சொல்றாருங்கிற மாதிரி இருக்கும். அவர் அவ்வளவு பெரிய தொகையை ஏன் வேணாம்னு சொல்றாரு? அது வாங்கினா அவர் பஞ்சாயத்துல கிளியர் ஆயிருமே, ஆல்மோஸ்ட் ஒரு 50% கேட்டு கூட வாங்கிக்கலாம்ல. இப்ப அவருக்கு இப்ப வந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்டு, ஆனா அதை சொல்லி உண்மையை சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்கிட்டா வேலை முடிச்சுமேங்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நெருடலா இருந்தது. அது மாதிரி ஒரு சில சீன்ஸும் அப்புறமேட்டு வந்து ரிப்பீட்டட் சீன்ஸ் நெருடலா இருந்துச்சு. மற்றபடி ஒர்க் ஆச்சு அந்த படம். இது வந்து எப்படி சொல்றது, நம்ம நேற்று சொன்னதுதான், பெரிய பயங்கரமான படம் கிடையாது, அதே சமயத்துல எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து இது ஒரு மோசமான படமோ இல்ல ஒரு ஒரு எடுக்க தேவையில்லாத படமோ கிடையாது. இன்னைக்கு தேவையான நேரத்துல தேவையான அட்வைஸ் சொல்ற படம். இல்லன்னா அதுதான், இந்த அடுத்த சாட்டைன்லாம் ஒரு படம் வந்திருக்கும், அதுலலாம் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். நான் அந்த மோட்ல இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன், அந்த மோட்ல இல்ல, ரொம்ப பிரீச்சியா இல்ல எனக்கு, அதனால எனக்கு சூப்பர். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுவாங்க അരുന്ധതി റീമേക്കെ പറ്റി ഉങ്ങളുടെ ഒപ്പീനിയൻ എന്നെ? யாரோ நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, யாரு ശ്രീലീല. அதை அப்பயே சொல்லிட்டேன். நீங்க வந்து இன்னும் ஒரு 10 இல்ல 100 ஸ்டீலில சேர்ந்து நடிச்சாலும் அந்த ஒத்த அனுஷ்காவுக்கு ஈடு கொடுக்க முடியாது அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு. நீங்க ஸ்டீலிலான்னு இல்ல, இப்ப யாரு நடிச்சாலுமே அது 100% பொருத்தமா இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த கம்பீரம், அந்த ஒண்ணு இல்ல, அந்த வால் தூக்கி சாயாஜி சிண்டு தூக்கி போற சீன்ல அவங்க பிடிச்சாங்க, ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும், அந்த ஷாட், அந்த ஒரு ஷாட்டுக்கே இவங்களால யாராலுமே அதை வந்து மேட்ச் பண்ண முடியாது. பிரகாஷ், நான் இப்ப இந்தியாலேயே யாரும் இல்லன்றேன், ஸ்ரீலீலா மட்டும் இல்ல, இந்தியாலேயே எனக்கு தெரிஞ்ச அந்த ஆறாவெல்லாம் கொண்டு வர முடியாது யாராலையும், இந்த ஹீரோயினாலையும். இல்ல இப்ப 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 கொண்டு வர முடியாது. இப்ப எல்லாம் ஜஸ்ட் டான்ஸ் தான் போதும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இப்ப நேற்றுலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ட்வீட்டுக்கு 4-5 ட்வீட்ல ஒரு 40 ட்வீட்னாச்சும் பார்த்துருப்பேன். கேத்திகா சர்மா அந்த மியூசியம் இருக்கட்டும், படம் மட்டும் ஓட்டும், அவங்க தான் டாக் ஆஃப் தி டவுன் இருக்க போறாங்க, அவங்க தான் எல்லா படத்துலையும் புக் ஆக போறாங்க, அவங்க தான் இவங்க தான் அவங்க தான். எப்ப அவங்க டான்ஸ் தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க இப்ப இவ்வளவு எதிர்பார்க்கறீங்க, அவன் நடிப்பே வராதியா, பர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னு கேட்கறவங்கள்ட்டயா அவங்கள்ட்ட போய் நீங்க இவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஜஸ்ட் ஏதாவது ஒண்ணு வந்தா போதும், அவங்க டாப் ஹீரோயின் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே பண்ணணும். அதான் பிரகாஷ், இந்த காஷ்மோராவோட பிளாஷ்பேக் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த பீரியட் போர்ஷன் ஒன்று காஷ்மோரா, எனக்கு படமே பிடிக்குங்க அண்ணா. அதுல நயன்தாராக்கு செம்மாரா இருக்குங்க அந்த பிளாஷ்பேக்ல, செம்மையா எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ங்கிறப்ப அவங்க கரண்ட் லுக்ல மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நண்பேண்டா படத்துல ஒரு படம் பாட்டு ஒன்று, உரல் லம்முன் நெக்கல், அதே ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனுக்கு என்னப்பா இப்ப இந்த ஐப்ரோ ட்ரெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு பயங்கரமா கொண்டு வந்துருக்கீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நயன்தாரா. ஆனா அனுஷ்கா பாத்தீங்கன்னா அந்த ஒரு நேச்சுரல் கம்பீரம் இருக்கும். அந்த எப்படி சொல்றது, அது இயல்பாவே இருக்குங்க. அது ரெண்டு பேத்துக்குமே அது டிஃபரெண்ட் தாராளமா பண்ணலாம். நீங்க நயன்தாரா எனக்கு அந்த அந்த பாட்டு மாதிரியே இருக்கும், வைரமுத்து பாட்டு, அந்த ஊரெல்லாம் முன்னே கண்டு வேந்தாரா பாட்டுல என்ன காஸ்டியூம் போட்டுருக்கோம் அதே அப்படியே மேட்ச் ஆகும். அவங்களோட ஒரு போத்தி சேடை ஒரு ஏடை நகைக்கடை ஒன்று விளம்பரமும் நடக்கும், தனுஷ்குல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுலயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அனுஷ்கா நீங்க 2 படத்தையும் வேற மாதிரி பார்க்கலாம். ஒன்னும் ருத்ரமாதேவிலையும் வேற மாதிரி பார்க்கலாம், இதுலயும் பார்க்கலாம். அது பேர் என்ன, அருந்ததிலையும் பார்க்கலாம். ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட அந்த ஒரு ராணி ரோல், அந்த ஒரு மாதிரியான ரோல். அப்படின்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலயும் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. மியூசிக் யாரு பிரகாஷன்? அருந்ததி, அதுதான் அந்த படம்னால இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. அம்மன் படத்தை எடுத்தவர் கோட்டி ராமகிருஷ்ண ராவா, டைரக்டர் கோட்டி ராமகிருஷ்ணா. மியூசிக்லாம் மறந்தேருச்சு, பாட்டு நம்ம பாட்டு மறந்துருச்சு. ஆமாண்ணே, அதுவும் அந்த அம்மா மண்டையில தேங்காவெல்லாம் உடைக்கிற ஷாட், ஐயோ. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு படம் வந்துச்சு, பஞ்ச என்னமோ வரும், பஞ்சமுகி அம்மா பஞ்சமுகி அப்படின்லாம் பாட்டு வரும்.
பாகுமதின்னு ஒண்ணு பண்ணாங்க. அது என்ன சொல்றது, அதுல ஸ்கெட்சி மார்க்கோலாம் மியூசிக்லாம் இருப்பாரு. வரும். ஸ்கெட்சி இருக்குல்ல, ஸ்கெட்சி படத்தோட மியூசிக் அந்த மியூசிக் அப்படியே பாகுமதியில போட்டிருப்பாரு தமிழ். சரி ரைட்டு. சிஎஸ்கே வேற யாரு மிச்சம் நல்லா சூப்பரா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு போங்க விஷால். ஒரு முடிவோட தான் விஷால் இருக்கீங்க. விஷால் விஷால் நீங்க எதுவும் சொல்லாதீங்க விஷால் ப்ளீஸ். சூப்பரா அவர் பண்ணு தானே, ஜாலியா பரணி உங்களுக்கு பண்ணுண்ணா, சும்மா இருங்க உங்களுக்கு பரணி. பண்ணுதான் நீங்க சொல்லுவீங்க. மேட்சே பண்ணா பாருங்க. ஏங்க அந்த டீம் இந்த டீம் ஆனா உண்மையாலுமே பிரிக்கிறீங்க? இன்னைக்கு சர்ஃபராஸ் கான் நீ நல்லா வேற நான் ஆடிட்டு வேற இருக்காரு. இல்ல, எல்லாம் ஒரு ஒரே நாடு நிமிஷம் இந்தியா. ஒரு நிமிஷம், அதெல்லாம் இல்ல, நானும் பண்ணாதான் என்டர்டெய்னிங்கா தான் பாக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் எனக்கு இந்த ஒரு மேட்சாவது ஜெயிக்கட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான், அவ்வளவுதான். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஓ, இதுக்கு மேல நான் வாயை ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு திறந்தாலே என்ன வர? முடிஞ்சுன்னு என்ன ஏய் அப்பா பாரதி, அப்ப விஷால் ப்ரோ உங்க உங்களை இப்படி அசிங்கமா பேசிட்டாருங்க, இதுக்காக சொல்லுங்க. இல்ல இல்ல கண்டிப்பா எனக்கெல்லாம் விஷால் அப்படி ப்ரோ, கிடையாது. நல்லா நல்லா விஷால் நல்ல ப்ரோ சொல்லுங்க விஷால். இன்னைக்கு சும்மா இந்த இது என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் கூட விட்டுலாம், சாம்சங் சொல்லிட்டு கொஞ்ச சர்ஃபராஸ் கான் நேரத்துல நல்லா அவுட் ஆடிட்டு ஆனப்ப இருக்காரு மனசே பாருங்க. போயிடுச்சு. பாப்போம். நான் கண்டிப்பா ஏங்க மதுரை நான் தேடி என்ன வந்து ஆசையாங்க அடிப்பேன்னு படுறேன். சொல்றேன். இவரு ஆதி இருக்காருல்ல, ஆதி உங்களுக்கு மேல ஆதி சூப்பரா ட்வீட் போட்டாரு. இவங்க அடிச்ச 250 ஓப்பனிங் ஆடுறதுலயே பத்தாதேடா, ருத்ராஜ் வந்து அவன் சதம் அடிப்பான், அவன் மிஞ்சி போனா ஆயுஷ் மாத்திரை சதம் அடிப்பான் அப்படின்னாரு. 2 பேரும் போயிட்டாங்க. இல்ல இல்ல விஷால் ப்ரோ ஃப்ரீயா விடுங்க விஷால் ப்ரோ, சும்மாதான் சொல்லுவேன். எது மனசுல வச்சுக்காதீங்க. சரி அதெல்லாம் இல்ல. என்ன ரைட்டு. வேற என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க விஷால் ப்ரோ, உங்க ஊர்ல வாலா 2 ஓடுது, நீங்க என்னன்னா பார்க்காம இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. சரி சாரி பரணி பாத்துறேன். ஐயோ விஷால் ப்ரோ சொன்னா பிரகாஷ் ப்ரோ சொன்னா, பிரகாஷ் ப்ரோ சேர்த்து தான். நான் விஷால் ப்ரோ பேர் தான் சொன்னேன், நான் பிரகாஷ் ப்ரோ தான் மீன் பண்ணேன் ஆக்சுவலி. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல நான் நீலிராவே இன்னும் பாக்கல. நீலிரா பாக்கணும், அது செட் ஆக மாட்டேங்குது. பிரகாஷ் நான் பாத்துட்டாரா? பாத்துட்டாரு. நீலிரா டைரக்டரோட இன்டர்வியூ பாத்தீங்களா ப்ரோ? அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப பரத்வாஜ் தான் பரத், இல்ல ஆமா, அவரு சொன்ன ஸ்டோரி சூப்பரா இருந்தது. இதுவரை தான் பரத்வாஜ் தான். அவர் இந்த படத்துல சூப்பரா கதையை இருந்துச்சு. தவிர்த்து அவர் நார்மலா ஒரு 2-3 கதை சொன்னாரு அவரோட லைஃப்ல இருந்து. அதுவே ஒரு படமா ஒரு 4-5 படம் எடுக்கலாம் போல இருக்கு. ஆமா, நியூ இயர்லாம் சொன்னா தெரியுமா, நியூ இயர்லாம் இப்படிதான் கொண்டாடுவோம். எனக்கெல்லாம் ஐயோ பயமாயிடுச்சு. ஐயோ என்னையா, எனக்கு பயமா இருந்துச்சுல, ஒரு அவ்வளவு பெரிய கதையை வந்து அசால்ட்டா சொல்லிட்டு இருந்தாரு அவரு. அது ரொம்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ப்ரோ. அது ரொம்ப கேஷுவலா தான் சொன்னாரு. ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு இந்த விக்கி இன்டர்வியூ இவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்க. ரொம்ப அந்த ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசியிருந்தாரு. என்னாச்சு திடீர்னு அமைதி ஆயிடுச்சு? அடுத்த வாரம் எனக்கு மம்மி படம் வேற ரிலீஸ் ஆகுது, ட்ரை பண்ணுங்க. மம்மி ஏப்ரல் 10 ஏப்ரல் 17 தானே? இல்லையா ப்ரோ, இருங்க பாக்குறேன். ஒரு நிமிஷம். ஏப்ரல் 17 அது அடுத்த வாரம். ஏப்ரல் 17 அடுத்த வாரம் இல்ல ப்ரோ, அதுக்கு அடுத்த வாரம் இல்ல, இந்த வீக் ஸ்டார்ட் ஆயிருச்சு பரணி ப்ரோ. சாரி. ஓகே. நான் அப்படிதான் எப்பயுமே இந்த மண்டே போடுவேன்ல, திஸ் வீக் கோனா பி ஃபன்னு சொல்லிட்டு, அது எப்பயுமே ஷெட்யூல் பண்ணி தான் போடுவேன். நான் டேட்டு மாத்தி இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணிட்டேன். காலையில தூங்கி எந்திரிச்சு பாக்குறேன் போஸ்ட் ஆகிருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போட்டேன். இந்த ஏப்ரல் 9 வந்துட்டு பள்ளி சட்டம்பி, ஏப்ரல் 10 லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, மனிதன் தெய்வமாகலாம், சற்றென்று மாறுது வானிலை, ஜெய் படம். அப்படி வாங்க. அப்புறம் எனக்கு இது பரணி ஜயான் மேரி கான் யார் அவங்க? நானும் கேட்கணும், தெரியல எனக்கு. டிஎல் ஃபுல்லா அவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க என் டிஎல்ல. யாரு?
இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா? தெரியும், ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா யாருன்னு தெரியல, எங்க பார்த்த மாதிரி இருக்கானா எனக்கு. யாரு விஷால் ப்ரோ? கமல் இப்ப சொல்லுவார் பாருங்க, கமல ஜயான் மீ கான். ஹிந்தி புரியல. ஆக்ட்ரஸா? ஹிந்தி இல்ல, இந்தியன் தெலுங்குன்னு நினைக்கிறேன். actress. தெலுங்குல போட்டோ இருக்காது, ஷேர் பண்ண விட மாட்டீங்க. நீ கீழே கமெண்ட்ல போடுங்க விஷால். வேணாம் அது நீ பாத்துக்கோங்க, இப்ப வேணாம். தெரியலையே, அப்பதான் ப்ரொஃபைல் பாக்குறேன், ஒன்னும் ஸ்பெஷலாலாம் ஒன்னும் இல்லையே. பர்னி ப்ரோ வேற ஏதோ எதிர்பார்க்க. இல்லங்க, இவரு படம் ஆக்ட்ரஸ் அப்படி இப்படின்னு நாங்க ஏதோ 1-2 படம் நடிச்சிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. மோனிகா மை டார்லிங் போல, அது போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. வேற எதுவும் பெருசா படமோ எதுவுமே போட்ட மாதிரி தெரியலங்க. டக்காயிட் சரி சரி விடுங்க, உங்க டிஎல். ஆமா அது இருக்காங்க போல. டக்காயிட்ல பாட்டு பாடியிருக்காங்களா இல்ல இருக்காங்களா, படத்துல நடிச்சிருக்காங்களா? பரணி அதெல்லாம் எனக்கு தெரியாது. பரணி ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க, அந்த போட்டோ எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு, இல்ல விட்டுருங்க. சொல் ப்ரோ. அருண் சேட்டா, தன்மாத்திரம் மூவி பார்த்தாச்சா? இல்ல சேட்டா, பாத்துறணும் சேட்டா, பாத்துறேன் சேட்டா. 3 ஓல்டு கிளாசிக் பிலிம்ஸ் நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் சேட்டா. ஒன்னு தன்மாத்ரா, இன்னொன்னு மதில்கள், அப்புறம் சிதம்பரம்னு ஒரு பிலிம், ஒரு மலையாளம் பிலிம், அது ரொம்ப ஓல்டு பிலிம். ஆமா, அந்த 3 பிலிம்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன் சேட்டா, பாத்துறேன் சீக்கிரம். 3ஆம் பக்கம்னு ஒரு மூவி இருக்கு, ஜெயராம் திலகன் மூவி. ஓகே, இல்ல ஹியூமர்னா எனக்கு கொஞ்சம் ஓல்டு மூவிஸ்ல ஹியூமர் எனக்கு கஷ்டமா இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஹியூமரா இது ஹியூமர் இது ஃபேமிலி டிராமா. ஓகே ஓகே ஓகே. 3ஆம் பக்கம். அந்த மதில்கள்னு சொன்னீங்கல்ல, அந்த டைரக்டரோட தான் இப்போ மம்முட்டி படம் பண்ணிட்டு இருக்காரு. அதூர் கோபால சத்யானந்திகாரா, அதூர் கோபாலகிருஷ்ணனா? அதூர் கோபாலகிருஷ்ணன். அதூர் கோபால். ஓகே ஓகே. அவரது நீங்க அந்த விதயன் ஸ்கூல்ல. ஓகே, விதயன் படம் பார்த்திருக்கீங்களா? மம்முட்டி இது வில்லனா அடிச்சிருக்கோம். விதயன் பாத்திருக்கேன். விதயன் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், எல்லாரும் அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க சொன்னாங்க, அதுதான் பார்த்தேன். ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்பவே அந்த மாதிரி எடுத்ததுக்காக. சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? சொல்லுங்க கேக்குது. விதயன் வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இங்க நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸ் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா அந்த மனுஷன் பண்ணவெல்லாம் தொடவே முடியாதுங்க. எங்கேயோ இருக்குங்க லீகு, டச் கூட பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே நான் எப்பயும் யோசிச்சிருக்கேன், கமல் தான் இந்தியாலயே அப்படின்னு யோசிச்சா, கமலுக்கு ஈக்குவலா நிறைய வேலை பார்த்திருக்காரு. சில டைம்ல கமல் எல்லாம் தூக்கி சாப்பிட்டிருக்காரு. விஷால் ப்ரோ மேட்ச் பயங்கரமான ஒர்க் திரும்புற மாதிரி இருக்கு. ஸ்கோர் கார்டை பாருங்க, 6 ஓவர்ல 70 ரன் எவ்வளவு அடிச்சிருக்காங்க. இல்ல புரியுது மெய்யழகன், உங்களுக்கு ஆர்சிபி ஃபேவரட்னு புரியுது, விட்டுருங்க. எனக்கு ஆர்சிபி ஃபேவரட் இல்ல பர்னி ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு ஒரு வினோதமான வியாதி இருக்கு. டெய்லியும் எந்த டீம் தோக்குற மாதிரி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இந்த தோக்குற டீமை கலாய்ப்பேன், ஜாலியா இருக்கும். ஐயோ, என்ன அது புதுசா இருக்கு. ஜெயிக்கிற டீமை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட சரி, ஓகே, இந்த டீம் ஜெயிக்க போது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா கூட ஓகேங்களா. தோக்குற டீமை வந்து கலாய்ப்பேன்றதுலாம் நல்லா இருக்கு மேன். விஷால் ப்ரோ, இது நீலிரா பாத்துட்டீங்களா? விஷால் ப்ரோ அவர் என்ன பார்க்கல ப்ரோ, அவர் பார்த்துட்டேன். பிரகாஷ் பார்த்துட்டாரா? பிரகாஷ் ப்ரோ பார்த்துட்டாரு. நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல பாக்கல, அதுதான் கேட்கலாம்னா. நல்லா இருக்காரு விஷால் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ சொன்னா ஒர்க் ஆகும் எனக்கு. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ பாசிட்டிவா ரிவ்யூ போட்டிருந்தாரு, நீங்க அவர் ரிவ்யூ பாருங்க. விஷால் ப்ரோ இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு அப்புறம் இருந்துச்சு பாருங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. பாருங்க. அது என்ன சொல்ல, அது ஒரு சிம்பிளா ரியலிஸ்டிக்கான டிராமாவா தான் இருக்கும்.
1.25 மணி நேரத்துக்கு. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பாருங்க. டிசப்பாயிண்ட் பண்ணாது. சரி, நேத்து அந்த மம்முட்டி மோகன்லால் படம் ட்ரெய்லர் இருந்துச்சு, அது ரொம்ப நார்மலா தானே இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்குலாம் நான் ஹைப்பா இருந்தேன் பயங்கரமா, பட் ஒண்ணுமே இல்லையா அந்த ட்ரெய்லர்ல. கரெக்ட், ஒண்ணுமே இல்லையா? கொஞ்சம் கோவல் ஜாஸ்தியா தான் இருந்தது. யாருக்கிட்ட? ஆமா, நானும் அதுதான் சொன்னேன். அவங்க நான் என்ன சொன்னா ரொம்ப ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். பட் ஆனா ரொம்ப நார்மலான ட்ரெய்லர் தான் அது ஆக்சுவலா. எனக்கு ப்ரோ கொஞ்சம் லேட்டானாலும் பழிச்சிருச்சு விஷால் ப்ரோ. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் லேட் ஆச்சு, ஆனாலும் பழிச்சிருச்சு. இப்ப சந்தோஷமா அந்த டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதுதான் ஞாபகம் வருது. பட் இருந்தாலும் அந்த எனக்கு விஷால் ப்ரோ வாயிலிருந்து வரணும் அந்த வார்த்தை, எனக்கு அப்பதான் நான் திருப்தி ஆகும். இல்லைன்னா அவர் ஏதாவது என்ன விஷால் இருக்காரா இல்லைன்னு தெரியல. விஷால் ப்ரோ கொஞ்ச நேரமா இல்ல, சரி விடுங்க. கொஞ்ச நேரமா இல்லையா? பரணி ப்ரோ விக்கெட் வந்துருச்சு. அதுக்கு தானே இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு விஷால் ப்ரோ. அதான் சொல்ல வரேன், அவர் விஷால் ப்ரோ இல்லைன்னு சொன்னீங்களே, அது அவர் தெரியலையோன்னு நினைச்சு சொன்ன அவருக்காக. அவ்வளவு எப்ப அவர் சொன்னாருன்னா ஒரு 3 நிமிஷத்துல ஒரு 4 நிமிஷம் நடக்கும். ஒரு 2 நிமிஷம் தாமதமா நடந்தாலும் நடந்துருச்சு. ஜெய் விஷால் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதுரையில ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம். எங்க கேக்குறாரு? ஆர்ச்சாமி வந்திருக்காரு, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஐயோ எப்பா நல்லது. பிரகாஷ் ப்ரோ, உங்கள்கிட்ட இந்த கனி அவர் வந்து இல்ல பிரகாஷ் ப்ரோ, இது நீலிரா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சஃப்ராஸ் கான் அவுட் பரணி. அதாவது இல்ல விஷால் வாங்க வாங்க வாங்க. விஷால் ப்ரோ எப்படி சூப்பரா அவுட் ஆனாரா? ஏங்க சத்தியமா சாரி பரணி, இதுக்கப்புறம் நான் யாரு எந்த பிளேயர் பத்தி நான் டவுட் கேட்க மாட்டேன், பேச மாட்டேன். டவுட் கேட்கறது அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இல்ல, டவுட்லாம் வேணாம். ஆனா இல்ல இந்த சுபம் துபே மட்டும் நல்லா விளையாடுறாரு. அது எப்படி விளையாடுறாரு? எப்படினாலும் கேட்பாங்க. நீங்க எந்த பிளேயர் நேமும் சொல்லிடாது, அவர் நல்லா ஆடுறாரு இவர் நல்லா ஆடுறாரு மட்டும் சொல்லுங்க. சரி ரைட், அதெல்லாம் பேர் நேம்ல சொல்ல வேணாம். சரி விஷால் ஆரிச்சாமி இந்த டீம் விளையாடுறாங்களா, அது யாரு? ஆரிச்சாமி பட்டத்தை வச்சு கூப்பிடுறாங்க, அது யாரு தெரியல. அவரு பேர் தான் ஆரிச்சாமி அப்படின்னு சொல்லியிருக்கேன், முடிஞ்சு போச்சு. ஆனா உலகத்துல கனி ப்ரோ ஸ்பீக்கருக்கு வந்து 5-6 நிமிஷம் கலவரம் வெடிக்கும். அவரை ஈஸியா கண்டுக்காத மாதிரியே சூப்பரா ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிட்டீங்க. அவரு என்ன அவாய்ட் பண்றாங்களா? பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு கான்ட்ரோவர்சியா எதுவுமே இல்லையா? நேற்று முந்தானாலும் முதல் வந்து டிவிக்கே பேசிட்டு இருக்காரு. சரி ரைட், ஒன்றும் இல்லை. நீலிரா வந்து நான் நேற்று ரிவ்யூல சொன்னதான், ஒரு 50% ஆடியன்ஸ்க்கான படம். அந்த படம் முழுக்க முழுக்க எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா அது உறுதியா நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் எத்தனையோ ஈழம் சம்பந்தமான படங்கள் அவர் இயக்கியிருக்கிறாரு, தயாரிச்சிருக்கிறாரு, பிரசன்டேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதுல எதுலேயும் இல்லாத ஒரு கனெக்ஷன், ஒரு பரபரப்பு, ஒரு நேச்சுராலிட்டியோ என்னமோ சொல்லுவீங்க, நேட்டிவிட்டி, அது எல்லாமே இந்த படத்துல இருக்கும். இது நல்லா இருக்கும். அந்த ஈழம் சம்பந்தப்பட்ட படங்கள்ல இந்த அவரு ஈடுபட்ட படங்கள்ல இந்த படம் உண்மையாலுமே ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மற்ற படங்களை காட்டிலும் இந்த படம் எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் மூமெண்டா கண்டிப்பா ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆச்சு. ஒரு டேரக்டரோட ஒரு வித்தியாசமான ஒரு பெயினை அழகா அவரு வடிவமைச்சு ஒரு பிரசன்டேஷனா பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஒர்க் ஆச்சு. அதான் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு 50% ஆடியன்ஸுக்கான படம் தான். எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துமா அப்படின்னா கட்டாயம் கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த படம் செட் ஆகாமையும் இருக்கலாம். எனக்கு ஒர்க் ஆச்சு, ஒரு த்ரில்லரா ஒர்க் ஆச்சு. சப்டைட்டில் இருக்கிற தியேட்டர்ல போய் படம் பாருங்க, அதுதான் பெட்டர். அதுதான் என்ன சொல்றீங்க, ஒரு மாதிரி கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகாது, மற்றபடி இந்த மூவி லவர்ஸ்க்குலாம் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி சொல்றீங்க? கமர்ஷியல் இல்ல, த்ரில்லர் ஆடியன்ஸ் ஒர்க் ஆகும். த்ரில்லர் ஜானர் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் அந்த ஜானர்லயும் கண்டிப்பா ஒர்க் ஆகும். கமர்ஷியல் மட்டும் இல்ல, இது வந்து அந்த வகையிலும் உங்களுக்கு என்ன ஷார்ட் ரன் டைம் உங்களுக்கு பரபரன்னு போயிடும். அடுத்து என்ன ஒரு பதட்டமும் உங்களுக்கு இருக்கும், அது நல்லாவும் போகும். அந்த வகையிலையும் ஒர்க் ஆகும். சிம்பிள் ப்ரோ, ஒரு நைட்ல நடக்கிற ஸ்டோரி. நீங்க ட்ரெய்லர் பாருங்க, ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது பார்க்கணும், கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க போய் பாருங்க. யாரு பேரும் சொல்ல மாட்டேனாரு, பேர் தெரியாதவர் போயிட்டாரு. அவருக்கு எந்த பேரும் தெரியாது. கார்த்திக்னா அவர் யாருக்கும் தெரியாது அந்த கிரிக்கெட்ல. அவரும் போயிட்டாரு, போயிட்டாரு. ஏன் போகும், இவரும் போயிட்டாரு, அவரும் போயிட்டாரு. எனக்கு மட்டும் டிலே ஆகுதா என்ன? அடுத்த விக்கெட் காலி. அது இல்ல, அதுதான் யோசிக்கிறேன் நானு. அதே டைம் சொல்றாரு.
இல்ல எனக்கு இப்பதான் பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லி முடிக்கிறீங்க கரெக்டா அந்த பால் ஸ்டார்ட் ஆகுது லைவ்ல. எனக்கு மட்டும் ஸ்லோவா இருக்கா இல்ல வேற எதுவும் சும்மா அந்த இல்ல ஆப் ஆக்சுவலா நான் கிரிக்பஸ்ல பாத்துட்டு இருக்கேன், அதுல ஸ்பீடா அப்டேட் ஆகும். ஓ ஓகே ஓகே சரி ஓகே விடுங்க. சரி ரைட்டு. வேற எதுவும் இருக்கா இல்ல முடிச்சிடலாமா? மணி 10 ஆமா, பரணி மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டாரு, மூடு கொண்டுட்டாரு. ஓகே முடிச்சிடலாம், பாய், நாளைக்கு சந்திப்போம். இந்த ஒரு ஒரு 4-5 நாள் கொஞ்சம் டல்லா தான் போகும். நம்ம வந்து இந்த ஐபிஎல்லே இதையும் வச்சுதான் மேட்ச் பண்ணி ஆகணும். தேர்ஸ்டேல இருந்து பிக்கப் அதுக்கப்புறம் திரும்ப வந்து புதன் வியாழனுக்கு அப்புறம் நாலு எல்ஐகே சம்பந்தமா அது ஒரு பரபரப்பு வந்து அந்த எல்ஐகே பத்தி அடுத்த வாரம் பேசுவோம். இந்த வாரம் இத்தனை படம் வந்து யாராவது நிறைய பேர் படம் பார்த்தாங்க, அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க நிறைய பேர் படம் பார்க்கணும், லீடர்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். லீடர் கூட யாரும் பார்க்கல. என்ன போங்க ஒரு அனர்ச்சி கூட பாத்துட்டாராம் பிரகாஷ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பல்தான் ஐபிஎல் வரைக்கும் அரைகுறையா தான் வருவாரு. சொல்லுங்க மெய்யழகன். இல்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சுதான், செகண்ட் ஹாஃப் பிடிக்கலையா பல்தான். இது ஏற்கனவே காலையில வாங்கிட்டாரு பரணி, யாரெல்லாம் சொல்லுங்க மெய்யழகன். ஓகேவா, அவருக்கு ஏன்னா அவருக்கு வேவலும் தோல செட் ஆகுதா, அது என்கிட்ட குத்தி காமிக்கிறான். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டாரு பரணி. பரணி எல்லாம் தெரியும் பரணி. சரி ரைட், ஓகே பாய், முடிச்சிடலாம், நாளைக்கு சந்திப்போம். ஓகே ஓகே பாய் பாய், தேங்க்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.